இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம எஸ்எஸ்கே கிட்டேருந்து நம்ம ரேவதியோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வரப்போற எபிசோட்ல எல்லா உண்மை தெரிஞ்சுக்கிட்டு, இதுக்கு மேல நான் உன்னை உயிரோட வச்சவா கண்டிப்பா என் வாழ்க்கைய வந்துட்டு நீ சின்ன பின்னமான்னு சீரழிச்சிருவ. இதுக்கு மேல உன்னையும் சரி, இந்த இலக்கியம் சரி உயிரோட வச்சு 5 பைசாக்கு எனக்கு புரோஜனம்னு இந்த எஸ்எஸ்கே ரவுடி கும்பலோட ஆள்களை இறக்கிட்டாங்க. அடுத்தபடியா நம்ம ரேவதி வந்துட்டு கொல்லாம விட மாட்டேன்னு ஆக்ரோஷமா அந்த ஒரு கத்தியை வந்துட்டு வீசுகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம ரேவதியோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக ஃபஸ்ட்டு நீ போ, அதுக்கப்புறம் வந்துட்டு உன் பின்னாடியே அந்த இலக்கியை வந்துட்டு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஏன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என் வாழ்க்கையை கெடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ வந்துட்டு அனாதையாக இருக்கிற இந்த கௌதமுக்கு வந்துட்டு நீங்கள் அடைக்கலம் கொடுக்க ரொம்ப வந்துட்டு துடிச்சிட்டு இருக்கீங்களா? நீ ஒரு அனாதை, கௌதம் ஒரு அனாதை. உங்களை வந்துட்டு என் கணக்கில் ஒரு லிஸ்ட்டை கூட நான் எடுத்துக்கல. ஆனால் நீங்கள் வந்துட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட வந்துட்டு சரிக்கு சமமாக என் வீட்லேயே வந்துட்டு என்னை பற்றி வந்துட்டு பேசுகிறதுக்கு தயாராகிட்டு வந்திருக்கியா? கண்டிப்பாக உங்களால் எவ்வளோ அடித்தாலும் உங்களுக்கு புத்தி வராதானே? இந்த எஸ்எஸ்கே ரொம்பவே வந்துட்டு நம்ம ரேவதி அம்மாவை காயப்படுத்திட்டு அவமானப்படுத்துகிறாங்க. ஆக்ரோஷம் அடைஞ்ச நம்ம ரேவதி அம்மாவில் வந்துட்டு இந்த ஒரு கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியலைங்க. ஏன்னா எவ்வளோ நாளாக வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட சூழ்ச்சினால் எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் கேவலமான நிலைமைக்கு போனது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கஷ்டத்தை நம்ம கௌதம் இலக்கியம் அனுபவிச்சாங்க. ஆனால் இந்த ஒரு நிலைமையிலும் கூட நம்ம இலக்கியாவை கொன்னுடுவோன்னு அவ்வளோ ஆக்ரோஷமாக இந்த எஸ்எஸ்கே மிரட்டுறாங்க. இந்த ஒரு வார்த்தை வந்துட்டு நம்ம ரேவதி அம்மாவால் கொஞ்சம் கூட வந்துட்டு சகிச்சிக்கவே முடியலைங்க. இதுக்கு மேலேயும் வந்துட்டு இவனுடைய சுயரூபத்துக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல. அதுதான் வந்துட்டு நம்ம பண்ணுறது நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப பெரிய முட்டாள்தனம். ஏன்னா ஆரம்பத்தில் வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமையோ இவன் வந்துட்டு நல்லவன், இவன் கூட வந்துட்டு ஒன்றா இருந்து இவன் கர்ப்பமாக்கிட்டு தான் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டான். அதுதான் வந்துட்டு முதல்ல பண்ண தப்பு. இப்போ இவனுடைய சுயரூபம் தெரிஞ்சோம் இவன் வந்துட்டு நம்மளை அவமானப்படுத்திட்டு இருப்பான். இவனுக்கு நம்ம பயந்து அடங்கி போகணுமா? இதுக்கு மேலே வந்துட்டு கண்டிப்பாக என்னால் முடியாதுன்னு நம்ம ரேவதி அம்மா சரியான முடிவு தாங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த தாக்ஷாயணிக்கு வந்து இந்த ஒரு உண்மையை தெரியப்படுத்துறது மட்டும் இல்லாமல் கௌதமுக்கும் இந்த ஒரு உண்மையை தெரியப்படுத்துகிறாங்க. கௌதம், நீ இதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தல உன்னுடைய வாழ்க்கை வந்துட்டு ஏன் இப்படி வந்துட்டு போயிருக்கு, இந்த எஸ்எஸ்க்கு வந்துட்டு ஏன் உன்னை கொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்கான்னு. அவன் தான் வந்துட்டு என்ன 25 வயசுக்கு முன்னாடி என்ன ஏமாற்றி காதலிச்சு கர்ப்பமாக்கிட்டான். அந்த ஒரு குழந்தைய கலைக்கல எனக்கு கொன்னுடுவோன்னு மிரட்டினான். அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ வந்துட்டு திரும்ப என்னை திட்டம் போட்டு கொல்றதுக்கு துடிச்சிட்டு இருக்கான்னு எல்லா உண்மையுமே வந்துட்டு நம்ம எஸ்எஸ்கேவை பற்றி நம்ம கௌதம் கிட்ட தெரியப்படுத்துகிறாங்க. இந்த கௌதமோட முடிவில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த இறுதி கட்டத்துக்கு போக போகிறது நம்ம எஸ்எஸ்கே தாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ஆணவத்துலேயும் சரி இல்லை பணத்துலேயும் சரி எல்லாருமே காயப்படுத்தி ரொம்பவே சந்தோஷமாக துள்ளி குதிச்சுட்டு இருந்தான். ஆனால் இப்போ இதுதான் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு கடைசி முடிவுன்னு தெரிஞ்சதுமே ரொம்பவே வந்துட்டு சங்கடப்பட போகிறாங்க. ஏன்னா இந்த ரவுடி கும்பல்லேருந்து இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் இந்த ரேவதியை கொன்னுடணும், அடுத்தது இந்த இலக்கியாவை கொன்னுடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் சரியான சந்தர்ப்பத்தில் நம்ம கௌதம் வந்துட்டு நம்ம ரேவதியை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு காப்பாற்றுனது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த கௌதம் கிட்ட நம்ம சின்ன பின்னமான ஆகிடுவேன்னு இந்த எஸ்எஸ்க்கு தப்பிச்சு ஓட பார்த்துட்டாங்க. ஆனால் நம்ம கௌதம் வந்துட்டு வீட்டுக்கு போய் தாங்க என்ன உண்மை என்ன ஏது அப்படின்னு எல்லா உண்மையுமே கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த தாக்ஷானி கேட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் கெட்டவளாகவே இருந்திருந்தாலும் இந்த பொம்பளை விஷயத்தில் ஒரு நல்லவதாங்க. எப்படியாச்சும் வந்துட்டு இந்த ஒரு உண்மையை மட்டும் நம்ம இலக்கிய வந்துட்டு இந்த தாக்ஷானிக்கு தெரியப்படுத்திட்டு இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இன்றைக்கே தீர்த்து கட்டுறதுக்கு வழியை பார்க்கணுங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவில் சுயரூபத்தினால அஞ்சலி வந்துட்டு சந்தோஷமாக துள்ளி குதிச்சுட்டு இருந்த அந்த ஒரு வீட்டில் அஞ்சலினால் இந்த ஒரு பைரவிக்கும் வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு முற்றுப்புள்ளி வந்துடுச்சுங்க. ஆனால் இப்போ எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே கோவத்தில் தான் இருக்காங்க. இவங்களை வந்துட்டு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். இதுக்கு மேலேயே வந்துட்டு இவங்கள வந்துட்டு குத்திட்டே இருப்பாங்க, நம்ம குத்து வாங்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு நம்ம இலக்கியாவும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம கௌதம் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்க போகிறான்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. நம்ம ஜானகி அம்மாக்கே வந்துட்டு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஜானு உன்னோட உயிருக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு அபசகுடம் நடந்துருந்துச்சுன்னா நான் ரொம்பவே கண்ணீர் துளியோடு இருந்திருப்பேன்.